அன்பார்ந்த நேயர்களுக்கு 5 ஸ்டார் அலப்பறைகள் சார்பாக வணக்கம். பாருங்க, பாசிப்பயிறு முளை கட்டினது, அதை தோசையாக சுடலாம், இல்லை வேக வச்சு, இல்லை பச்சையாகவே சேலட் மாதிரிலாம் சேர்த்து சாப்பிட்லாம். ஹை ப்ரோட்டீனுங்க, ரொம்ப நல்லது. ஹேர் க்ரோத்துக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பாருங்கள், சுட்டாச்சு. மிக்சியில் அடித்து ஒரு 5 கரண்டி ஆகிற மாதிரி தண்ணி விடாமல் அரைக்கணும். அப்படி தண்ணி விடுற இது வந்துச்சுன்னா ஒரு 1/4 டம்ளர் விடுங்க. விட்டு அரைச்சி அது கூட 1 கரண்டி தோசை மாவு, ஒரே ஒரு கரண்டி. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் அந்த கல்லை நல்லா காய வச்சு சிம்மில் தான் நீங்கள் சுடணும். மூடி வச்சு போட்டு மூட வச்சு சுடணும். இல்லைன்னா கருகிடும். கல்லுலேருந்து வராது. நான்ஸ்டிக்காக இருந்தால் வரும். அதனால் 5 கரண்டி இது பெசரட்டு, அந்த இது பாசிப்பயிறு மாவுக்கு 1 கரண்டி தோசை மாவு விட்டு ஆட்டியிருக்கேன். அதுக்கு பாருங்கள், தாளித்த சட்னி சூப்பராக இருக்கும். இன்னொன்றும் பண்ணலாம். வெங்காயம்லாம் அரிஞ்சு போட்டு சீரகம்லாம் போட்டு தாளித்து கொட்டி தோசை சுடலாம். நாளைக்கு காலையில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.